ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரஞ்சன் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். ஹலோ கேக்குதாடா? எதுக்குறா ஹலோன்னு சொல்லியிருக்கேன்? இல்லை, நான் பேசுறது உனக்கு சவுண்டாக கேட்குதா? எதுக்குறா சவுண்டை பற்றி பேசிங்க இருக்கேன்? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ். சவுண்ட் எப்படி நம்ம ஏருக்கு ட்ராவல் ஆகுது உங்களுக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுண்ட் எப்படி நம்ம ஏருக்கு கேட்குது. இது உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்டா. ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் எப்போ நம்ம ஏருக்கு ட்ராவல் ஆகி கேட்குது? ஏர் நீட்ஸ் எ மெட்டீரியல் டு ட்ராவல். மெட்டீரியல்னால் என்னதுடா? மெட்டீரியல்னா ஒரு மீடியம்டா. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஏர் மீடியம். நம்ம ஏர் மீடியத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு சவுண்ட் கேட்குது. சவுண்ட் இஸ் வேவ்னு சொன்னேன். வேவ்னா என்னதுடா? அதாவது இப்போ நம்மளால காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் காற்றை ஃபீல் பண்ண முடியும்ல? முடியும். புரிஞ்சுதா? புரியலடா. சரி, இது நான் உனக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தண்ணி நம்ம நார்மலாக பார்த்தா எப்படா இருக்கும்? நார்மலாக இருக்கும். இப்போ அதில் நம்ம ஒரு கல்லை போட்டால் அலையாக போகும். அதான்டா வேவ்ஸ். இது மாதிரி தான்டா காற்று எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே சவுண்டு அதிகமாகவும், காற்று எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே சவுண்டு கம்மியாகவும் கேட்குது. இதுதான் வேவ்ஸ். இப்போ ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்க ஸ்பீக்கர் கிட்ட போய் நின்னா உனக்கு எப்படா இருக்கும்? ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும்டா. அந்த வைப்ரேஷன்லேருந்து தான்டா சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. உனக்கு புரியுதா? இப்போது புரியுதுடா. இல்லை, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளாவரியாக சொல்கிறேன். இப்போது ஏர் பார்ட்டிகல்ஸில் நிறையா லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகிற மூலியமாக தான் சவுண்டு கேட்குது. இப்போ ஸ்பீக்கர்லேயே நான் உனக்கு சொல்கிறேன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது அந்த லேயர்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால உனக்கு சவுண்டு கேட்குது. அதே ஸ்பீக்கர் ஆஃப்ல இருந்தால் அந்த லேயர்ஸ்லாம் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால சவுண்டு கேட்காது உனக்கு. புரியுதாடா? புரியுதுடா. லேயர்ஸ் ஆஃப் ஏர்னா என்னதுடா? இப்போ நம்ம 6 லேயர் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம்டா. ஸ்பீக்கர்லேருந்து உன் காது வரைக்கும் முதல் லேயர் 2வது லேயரை டிஸ்டர்ப் பண்ணும், 2வது லேயர் 3வது லேயர் டிஸ்டர்ப் பண்ணும். இதே மாதிரி 6வது லேயர் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு உன் காதுக்கு கேட்கும். லேயர் ஆஃப் ஏர் பேட்டர்ன் எப்படிடா இருக்கும்? ஃபஸ்ட்டும் செகண்டும் க்ளோஸராக இருக்கும், 3ர்டும் 4த்தும் க்ளோஸராக இருக்கும், 5த்தும் 6த்தும் க்ளோஸராக இருக்கும்டா. அந்த க்ளோஸராக இருக்கிறது பேர் தான் கம்ப்ரெஷன். இதுங்களுக்கு நடுவில் இருக்க கேப் பேர் தான் ரேர் ஃப்ராக்ஷன். எனக்கு கம்ப்ரெஸரும் ரேர் ஃப்ராக்ஷனும் புரியலடா. அதாவது ப்ரெஷர் இருக்கிற லேயர் வந்து கம்ப்ரெஷன்ரா, ப்ரெஷர் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது வந்து ரேர் ஃப்ராக்ஷன்ரா. ஒரு வேவுக்கு வந்து ஒரு கம்ப்ரெஷனும் ஒரு ரேர் ஃப்ராக்ஷனும் இருக்கும்டா. இது கண்டினியூஸாக இருக்கிறதுனால தான் இது வேவ் ஃபார்ம்னு சொல்கிறோம். வேவ் மோஷன் என்னடா? அதாவது ஹில்ஸ் வேலிடா. ஹில்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால அது கம்ப்ரெஷன். வேலியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அது வந்து ரேர் ஃப்ராக்ஷன். இப்போ நீ எனக்கு சொன்னது எல்லாம் புரிஞ்சிச்சுடா. சவுண்டு ஏர் மீடியத்தில் மட்டும்தான் ட்ராவல் ஆகுமா இல்லை வேறு எதுனா ட்ராவல் ஆகுமாடா? இல்லைடா, அது லிக்விடில் சாலிடில் கூட ட்ராவல் ஆகும். ஸ்டீல், அலுமினியம், அயன் எல்லாத்துலேயுமே ட்ராவல் ஆகும்டா. கேஸில் ட்ராவல் ஆகுமாடா? கேஸ்லேயும் ட்ராவல் ஆகும்டா. சாலிடில் ட்ராவல் ஆகும், சாலிடோட அதிகமாக லிக்விடில் ட்ராவல் ஆகும், லிக்விடோட அதிகமாக கேஸில் ட்ராவல் ஆகும்டா. சவுண்டு மீடியம் கேஸு, லிக்விடு, சாலிடில் ட்ராவல் ஆகும்னு சொன்னேன். வேறு எதெல்லாம் ட்ராவல் ஆகாமல் இருக்குமாடா? ஏன் ஆகாதுடா? வேக்கமில் வந்து சவுண்ட் ட்ராவல் ஆகாது. ஏன்னா அதில் கம்ப்ரெஷனும் ரேர் ஃப்ராக்ஷனும் கிடையாது. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்டில் இருக்குது. அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா டிபிபிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Don't